தென்னாப்பிரிக்கா முன்னாள் கிரிக்கெட் வீரர் இம்ரான் தாஹிர் T20 போட்டிகளில் 500 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். வங்கதேச லீக் தொடரில் குல்னா டைகர் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்பாக T20 போட்டிகளில் ரஷித் கான், டுவைன் பிராவோ மற்றும் சுனில் நரேன் ஆகிய 3 பேர் மட்டுமே 500 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி உலக சாதனை படைத்துள்ளது. 6வது விக்கெட்டுக்கு அதிகபட்ச பார்ட்னர்ஷிப்பை 67 பந்துகளில் 139 ரன்கள் பதிவு செய்த அணி என்ற பெருமையை பெற்றது. ஆண்ட்ரூ ரசல் 29 பந்துகளில் 71, ரூதர் போர்ட் 40 பந்துகளில் 67 ரன்கள் எடுத்தனர். இந்த போட்டியில் வெடோட்டி 37 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய வீரர் விராட் கோலியின் மனைவி அனுஷ்கா சர்மா வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் இருந்து வெளியேறிய கோலி வெளிநாடு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள அனுஷ்காவின் சிகிச்சைக்காகவே இருவரும் வெளிநாடு சென்றுள்ளதாகவும் அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் கோலி இதை உறுதிப்படுத்தவில்லை. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரர் ரவீந்திர ஜடேஜா விளையாடுவார் என தெரிகிறது. அவர் காயத்தில் இருந்து குணமடைந்து முழு உடல் தகுதியுடன் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐதராபாத்தில் நடந்த முதல் டெஸ்டில் ஜடேஜாவுக்கு தொடை தசையில் காயம் ஏற்பட்டது. பின்னர் மருத்துவ சிகிச்சையில் இருந்த அவர் 2வது போட்டியிலும் விளையாடவில்லை. 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான விருதை மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஷமர் ஜோசப் வென்றுள்ளார். கபா மைதானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் காயத்துடன் களமிறங்கிய இவர் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். அவரைத் தொடர்ந்து ஐசிசியின் சிறந்த வீராங்கனைகள் விருதை அயர்லாந்து அணியின் இளம் வீராங்கனை ஏமி ஹண்டர் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 37 ரன்கள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் அபார வெற்றி பெற்றுள்ளது. 221 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை துரத்திய ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து 183 ரன்களுக்கு ஆல் அவுட்டானது. அதிகபட்சமாக டேவிட் வார்னர் 81, டிம் டேவிட் 41 ரன்கள் எடுத்தனர். ரோஸ்டன் சேஸ், ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது T20 போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ஆண்ட்ரே ரசல் அதிரடி காட்டியுள்ளார். டாஸ் வென்று பேட்டின் தேர்வு செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி தொடக்கம் முதலே பவுண்டரிகளை பறக்க விட்டு வந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியா வீரர் ஆடம் சாம்பா வீசிய போட்டியின் கடைசி ஓவரில் 6-0, 4-6, 6-6 என சிதறடித்தார் ஆண்ட்ரே ரசல். இதனால் 20 ஓவர்கள் முடிவில் அணியின் மொத்த ஸ்கோர் 220 ரன்கள் உயர்ந்தது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் தொடங்க உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெறும் இந்த போட்டிக்காக இந்திய அணி தீவிர பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி களமிறங்க உள்ளதால் ரசிகர்களிடையே அதிக எதிர்பார்ப்பு உள்ளது. இரு அணிகளும் தலா ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் 1-1 என தொடர் சமனில் உள்ளது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.